அது கிட்டத்தட்ட 2008 நடந்த சம்பவம் அது. இப்போ வந்து உங்களுக்கு ஏறக்குறைய எத்தனை வருஷம் ஆயிடுச்சுன்னு பாருங்க. அந்த வழக்கில் வந்து 2 ஆண்டுல ஒரு ஒரு ஓராண்டு வரைக்கும் அந்த வழக்கில் வந்து குற்றவாளிகள் கிடைக்காம ரொம்ப திணற சூழ்நிலையில் தான் வழக்கு வந்து சிபிசிஐடிக்கு மாறிச்சு. இந்த சூழ்நிலையில தான் இப்போ வந்து ரீல்ஸ் எடுக்கிற மோகத்தில் நம்ம தான் பார்க்குறோமே, மேம்பாலத்து மேலே நின்றுட்டு ரீல்ஸ் எடுக்கிறாங்க, ஓ ஓடுற ஆற்றுல நின்றுட்டு எடுக்கிறாங்க. நாட்டில் 90% பேர் வந்து பேய்க்கும் சாமிக்கும் பயப்படுறவங்க. ஏன்னா அவருக்கு வந்து வாரிசும் கிடையாது. யாரு அந்த இறந்து போனவருக்கு வாரிசும் கிடையாது. முழுக்க முழுக்க ஆதாயத்துக்கு நடந்த கொலை. அதாவது நகை, வைரம், தங்கம், அது இது ஏகப்பட்ட அமெரிக்க டாலர் எல்லாமே அவர் வீட்டில் இருந்த சில பத்திரங்கள் முதல் கொண்டு காணுன்ற ஒரு விஷயமும் வந்தது. அந்த எண்ணிக்கையாக இந்த மாதிரி ஒரு பெரிய வழக்கு விஷயத்தையே வந்து போலீஸுக்கும் இந்த சமூகத்துக்கும் எதிராக பண்ணிட்டு இருக்காங்க. என்ன கேட்டால் அந்த ரீல்ஸ் எடுத்தவங்க யாருமே விடக்கூடாது. ஆனால் அதே வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்க முடியாது. போலீஸுக்கு வந்து அது ஒரு வேளை மட்டும் கிடையாது. ஒரு வீட்டுக்குள்ள அத்துமாரி இன்னொருத்தருடைய வீடு, அது வாழறாங்க வாழலை சம்மந்தம் தேவையில்லாத விஷயம். அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு இந்த மாதிரி ரீல்ஸ் எடுத்து அந்த ரீல்ஸ் மூலமாக புகழ் பெறணும் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு தவறான ஒரு மனநிலை. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் கிரைம் ஜேர்னலிஸ்ட் நாப்பா சேதுராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தாயி, சொல்லுங்க. சென்னையை உலுக்கிய குற்ற சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். 2008 ஸ்டார்ட் ஆச்சு. இன்ன வரைக்கும் அது ஒரு முற்று பெறாத முடிச்சுகளாகவே இருந்துட்டு இருக்கு. சரவணன் யாரு, எதற்காக இந்த கொலை செய்யப்பட்டது, இப்ப ட்ரெண்ட் ஆகிறதுக்கு காரணம் என்ன சார்? இப்போ அந்த சின்ன பசங்க ரீல்ஸ் எடுத்து போட்டு பண்ணிட்டு இருக்காங்க, அந்த விஷயம் தான் பேசுறீங்க. சரவணன்றது சும்மா சாதாரணமாக இல்லை. அவர் வந்து தமிழ்நாடு அரசுடைய கனிம வளத்துறை டாமின் இருக்கு இல்லைங்களா நிறுவனம், அதோடைய சேர்மனாக இருந்து பணி ஓய்வு பெற்றவர். மிகப்பெரிய கல்லூரியில் வந்து பேராசிரியராக பகுதி நேரமாக வேலை பார்த்தவர். அவருடைய மனைவி, அவங்க வீட்டில் வேலை செஞ்சிருந்த ஒரு பெண், 3 பேரும் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு ஆதாய கொலை. அவங்க வீட்டில் இருந்த அமெரிக்க டாலரு, தங்கம், வைரம், வெள்ளி, நகைகள், பாத்திரங்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டு போன வீடு. அந்த வீடு வந்து போலீஸுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால அங்கே வந்து ஒரு நீங்கள் சினிமாலாம் பார்த்துருப்பீங்க, ஒரு க்ரீனில் ஒரு ரிப்பன் கட்டி வச்சு கிரைம் சீன் ஏரியான்னு போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப நாளாக போட்டு வச்சுருந்தாங்க. அது கிட்டத்தட்ட 2008 நடந்த சம்பவம் அது. இப்போ வந்து உங்களுக்கு ஏறக்குறைய எத்தனை வருஷம் ஆயிடுச்சுன்னு பாருங்கள். நம்ம 2026 பேசிகிட்ருக்குறோம். அப்போது உங்களுக்கு அது வழக்கு, மேல்முறையீடு, குற்றவாளிகள் வந்து நாங்கள் கொலை செய்யலைன்னு சொன்னது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஜாமீன் கிடச்சிது, இந்த மாதிரி ஒன்றன் பின் ஒன்றனா அப்படியே போயிட்டே இருந்தனால என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களுக்கு அந்த இடம் வந்து யாரும் கண்ட்ரோல் இல்லாமல் போகவே, அந்த இடம் வந்து பொதுவாக வந்து ஒரு மோட்டார் சைக்கிள் வந்து ஒரு இடத்துல நிறுத்தி வச்சுட்டு ஒரு 3 ஆண்டு கழித்து எடுத்தாலே அந்த மோட்டார் சைக்கிளை வந்து மறுபடியும் பயன்படுத்த முடியாத மாதிரி இருக்கும். அங்கே போய் பார்த்தீங்கன்னா TN 07H 90 ஒரு கார் ஒன்று இருக்கும். அந்த கார் வந்து பாழடைஞ்சு போயிருக்கும். அப்போ வந்து பழைய இப்போ இருக்கக்கூடிய கமிஷனர் ஆஃபீஸ் இல்லை, சிட்டி போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸ் வந்து இதில் இருந்தது, எழும்பூரில் இருந்தது. பொதுவாக ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தான், பொதுவாக காலையில் எல்லா ஜேர்னலிஸ்ட்டும் வந்து க்ரைம் பார்க்குறவங்க கமிஷன் ஆஃபீஸில் அசம்பிள் ஆகிட்டு ஒரு 10 மணி போல் யாராட்ட என்னென்ன செய்தி இருக்குது அதை ஒரு ஒருத்தர் வாங்கிக்கிறது. சில பேர் வந்து அவங்களுக்கு சிறப்பு செய்தி வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்க யாருக்கும் சொல்லாமல் தனியாக போய்ட்டு அந்த செய்தியை பிரேக் பண்ணுறது அதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அன்னைக்கு வந்துட்டு உங்களுக்கு நவம்பர் 20, 2008 அன்னைக்கு காலையில் யாருமே கமிஷன் ஆஃபீஸ் பக்கமே வரல. எல்லாம் நேரடியாக அங்கே போயாச்சு. இந்த சம்பவம் நடந்த அசோக் நகர் அதிகாலையிலேயே போயாச்சு. ஏன்னா தகவல் தெரிஞ்சிச்சு, எல்லாம் போயாச்சு. மொத்த பேர் அங்கே தான் இருக்காங்க.
அப்போ வந்து நிறைய பேர் வந்து ஸ்பாட் ரிப்போர்ட்லாம் பண்ணாங்க. அப்போ இந்த ஜிடிவி எஸ்பிவின்னு சொல்லி ஒரு சேனல் வந்து அதில் வந்து இப்போ பாலிமரில் இருக்க வேல்ராஜ் அவரும் ஸ்பாட்டில் இருந்து அதை ரிப்போர்ட் பண்ணார். அவன் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அது மாதிரி நிறைய பேர் ஸ்பாட்டுக்கு வந்தாங்க, அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, அவ்வளோ காலையில் அந்த சம்பவம் நடந்தது. அந்த அந்த 2008க்கு அப்புறம் ஒரு 2 ஆண்டு காலம் வரைக்கும் அந்த வழக்கில் வந்து 2 ஆண்டில் ஒரு ஓராண்டு வரைக்கும் அந்த வழக்கில் வந்து குற்றவாளிகள் கிடைக்காம ரொம்ப திணற சூழ்நிலையில் தான் வழக்கு வந்து சிபிசிஐடிக்கு மாறிச்சு. சிபிசிஐடிக்கு போனதுமே உங்களுக்கு ஒரு 2 பேரை கணவர் மனைவி அரெஸ்ட் பண்ணுறாங்க. போரூர் 2 பேரை பிடிக்கிறாங்க. அப்போ அந்த வழக்கில் வந்துட்டு கணவன் மனைவி தான் சிக்கிறாங்க. சென்னை போரூரில் சத்யபாமா மோகன்தாஸ் கணவன் மனைவி. அவங்க வந்து அவருடைய இறந்து போன சரவணனுடைய உறவினர்னு சொன்னாங்க. அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல. அவங்க கூட வந்துட்டு உதயகுமார்னு ஒரு கேரக்டர், முகமது யாசின்னு சொல்லிட்டு வேளச்சேரில் ஒரு 4 பேர் மாட்டுறாங்க. சதீஷ்குமார்னு ஒருத்தர் மாட்டுறாரு. அவர் டாக்ஸி டிரைவர். ஆமாம், அவர் கால் டாக்ஸி டிரைவர். அந்த நகையெல்லாம் கொண்டு போனது அவர் உதவி பண்ணதாக சொல்லி அந்த நேரத்தில் பேசினாங்க. அவர் வழக்கு விசாரணை போய் தற்கொலை பண்ணிட்டார். இடையில வந்து உங்களுக்கு 2008 சம்பவம் நடந்தது. 2010 உங்களுக்கு சைதாப்பேட்டை சிறப்பு நீதிமன்றம் அந்த வழக்கு எடுத்து நடத்தி 3 ஆயுள் தண்டனை வந்து 4 பேருக்கும் கொடுத்துட்டாங்க. இது 2010 நிலவரம். அப்போ இவங்க மேல்முறையீடு பண்ணி ஹைகோர்ட்டில் போயிட்டு உண்மையான குற்றவாளிகள் வந்து போலீஸ் பிடிக்கல, நாங்கள் கிடையாது, இந்த வழக்கை மறு விசாரணை பண்ணணும், எங்களுக்கு ஜாமீன் வழங்கணும்னு கேட்கும்போது ஹைகோர்ட்டில் ஜாமீன் கொடுத்துட்றாங்க. ஜாமீன் கொடுத்த பிறகு இந்த ஜாமீன் கொடுத்தது வந்து சரியில்லை அப்படின்னு போலீஸ் தரப்பில் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் வந்துட்டு இந்த வழக்கை மறு விசாரணை பண்ணணும், நீங்கள் மறுபடியும் விசாரிக்கணும், அது வரைக்கும் ஜாமீன் கொடுத்தது சரிதாங்கிற மாதிரி அவங்க அந்த வழக்கை மறு விசாரணை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது வந்து எப்போ நடந்ததுன்னா 2014 நடந்து முடிஞ்சுது. 2008 சம்பவம், 2010 வந்து 3 ஆயுள் தண்டனை, 2014 வந்துட்டு மறு விசாரணை பண்ணுங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அதுலேருந்து இவங்க வந்து ஜாமீனில் தான் இருக்காங்க வெளியே. 2014க்கு பிறகு பல ஆண்டுகள் ஓடிடுச்சு, 12 ஆண்டுகள் ஓடிடுச்சு. இப்போ மறுபடியும் 2025 சென்ற ஆண்டு இந்த வழக்கை வந்துட்டு மறுபடியும் சிபிஐ கையில் எடுத்து புலன் விசாரணைக்கு இறங்கியிருக்கிறதா ஒரு தகவல் வந்துட்டு நீதிமன்றத்தில் சொல்லியிருந்தாங்க. அது என்ன நிலவரம்னு தெரியல. இந்த சூழ்நிலையில் தான் இப்போ வந்து ரீல்ஸ் எடுக்கிற மோகத்தில் நம்ம தான் பார்க்குறோமே, மேம்பாலத்து மேலே நின்றுட்டு ரீல்ஸ் எடுக்கிறாங்க, ஓடுற ஆற்றுல நின்றுட்டு எடுக்கிறாங்க, ட்ரெயின்லேருந்து எடுக்கிறாங்க, என்னென்னமோ விதவிதமாக எடுக்கிறாங்க. அதில் பாதி பேர் எடுக்கிறவங்க வந்துட்டு அவங்க எடுத்த ரீல்ஸ் அவங்களே பார்க்குறதுல இறந்துடுறாங்க. அது ரீல்ஸ் மோகம். அதில் வந்து இன்ஸ்டாவில் போடுறது, மற்ற என்னென்ன சோசியல் மீடியாவில் இருக்குது எல்லாத்துலேயும் போடுறது, அந்த ரீல்ஸ் மோகத்தால் தான் இப்போ அந்த வீட்டில் போயிட்டு அது ஒரு பேய் பங்களா அப்படின்ட்டு. இப்போ பொதுவாக வந்து சில இடங்களில் வந்து ஒரு சமாச்சாரம் நடக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா, லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டின்னு இருக்கும். ஒரு 2 பேருக்கு உள்ள சொத்து தகராறு இருக்கும். 3வது ஒரு ஆள் தள்ளிடுவார் அந்த வீட்டை வாங்கிறதுக்கு. அப்புறம் ஒரு 3ன்றது 4, 5 கூட ஆகும். அப்போது என்ன பண்ணிவிடுவாங்கன்னா, அந்த வீட்டில் பேய் இருக்குது, பிசாசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே ப்ராப்பர்ட்டியோட ரேட் ஏற்றுறது இல்லை. ரேட் ஏற்றினா பரவாயில்லையே, அது உரிமையாளர் தானே சந்தோஷம். அந்த இடத்த யாரும் வாங்காத அளவுக்கு பண்ணிடுவாங்க. இது பேய் இருக்குது இந்த வீட்டில், இந்த வீட்டில் வந்து நிறைய நரபலி கொடுத்துருக்காங்க அப்படின்னு கண்டபடி அடிச்சு விட்ருவானுங்க. அது உள்ளூரில் இருக்கிறவங்க பாதி பேர் வந்து நாட்டில் 90% பேர் வந்து பேய்க்கும் சாமிக்கும் பயப்படுறவங்க தான். என்ன அந்த மாதிரி அது போய் நடந்துடும். அப்போ அந்த இடம் வாங்காத ஆள் யாருமே கிடையாது, வாங்கிறதுக்கு ஆள் கிடையாது, தவறாக சொல்லிட்டு அந்த இடம் வாங்குறதுக்கு ஆள் இல்லாமல் போய்டும். அப்போ வந்து 1 கோடி ரூபா போகிற இடம் வந்து பாதி கூட வராது. அந்த மாதிரி நிலம் சம்பந்தமான அந்த டீல் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு இந்த மாதிரி இடங்களில் வந்துட்டு லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லக்கூடிய இடத்த வந்து பொய்யான ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டு அதை வாங்காத அளவுக்கு பண்ணிடுவாங்க. அது அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து இந்த பசங்க தெரியாமலே பண்ணிட்டு இருக்காங்க, ரீல்ஸ் எடுக்கிறவங்க. இப்போ பேய் வீடு அந்த மாதிரின்னு போட்டு இப்போ அந்த இடத்த வந்து முதல்ல அவங்களுக்கு உறவினர் யாருன்னு தெரியல, தெரிஞ்சுதான் இத்தனை ஆண்டு காலத்தில் வந்து அவங்க வந்து அதை கிளைம் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவருக்கு வந்து வாரிசும் கிடையாது, யாரு அந்த இறந்து போனவருக்கு வாரிசும் கிடையாது. இந்த வீட்டில் மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க சார்? அந்த வீட்டில் வந்துட்டு இறந்து போன சரவணன், அவருடைய மனைவி கஸ்தூரி, வேலை செய்யக்கூடிய பெண் வந்து அன்பரசின்னு சொல்லிட்டு. அந்த அன்பரசி வந்து ரொம்ப சோகமான ஒரு விஷயம். ஏன்னா அந்த பொண்ணு வந்து திண்டிவனத்தை சேர்ந்த ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணு. இவர்
சேர்மனாக இருந்த சரவணனும் அவருடைய மனைவியும் செஞ்சி கோயிலுக்கு இங்கே பக்கத்தில் போயிட்டு வரும்போது அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க பேசி இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான குடும்பம், உங்கள் கூட சேர்ந்து பொண்ணை பார்த்துங்க, நீங்களே ஒரு நல்லபடியாக பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுங்க. அந்த பொண்ணுக்கு 18 வயசு தான். அவருக்கும் வாரிசு இல்லைங்கிறதுனால நம்ம வீட்டுக்கு ஒரு ஆதரவாக ஒரு பொண்ணு இருக்குது, நம்மளே பார்த்துக்கலாம் நல்லபடியான்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் ரொம்ப சந்தோஷமாக அந்த பொண்ணை கூப்பிட்டு வராங்க. அந்த பொண்ணு வந்து அதிகபட்சம் ஒரு 6 மாதம் தான் இருக்கும் இந்த சம்பவம் நடந்துச்சு. அது கடைசியில் அதோடைய வாழ்க்கையும் போச்சு. அவர் சேர்மனாக இருந்துட்டார். அதாவது அவர் காலையில் வந்து வாக்கிங் போகிற பழக்கம் உண்டு. அந்த ஏரியாவில் எல்லாருக்குமே தெரியும். காலையில் 5லேருந்து 6 மணிக்குள்ளே அவர் வாக்கிங் போயிடுவார். போகும்போது அவர் வந்து யாரையும் இடையூறு பண்ண மாட்டார். வீட்டில் இருக்கிறவங்க யாரையும், பணி பெண்ணாக இருக்கக்கூடிய அன்பரசி ஆகட்டும், மனைவி கஸ்தூரி ஆகட்டும், அவரே எழுந்து காஃபி போட்டு குடிச்சிட்டு போயிடுவார். அந்த சம்பவம் வந்து அந்த அவர் காலையில் வாக்கிங் போகிறது தயாராக இருந்தார் அப்படின்றத வந்து சொல்லுது. ஏன்னு கேட்டால் அவர் இருந்த இடமே வந்து இறந்த இடமே சமையல் கட்டு. காஃபி போட போயிருக்காரு. அங்கேயே அவர் கழுத்து அறுத்துருக்காங்க. படுக்கையில் இருந்த அவர் மனைவி கழுத்து அறுத்துருக்காங்க. இந்த பொண்ணு வேலை செய்யக்கூடிய பொண்ணு வந்து வராந்தாவில் பெட்ஷீட் போட்டு படுத்துருக்கு. அந்த பொண்ணு அங்கேயே இது பண்ணுங்க. முழுக்க முழுக்க ஆதாயத்துக்கு நடந்த கொலை. அதாவது நகை, வைரம், தங்கம், அது இதுன்னு ஏகப்பட்டது, அமெரிக்க டாலர் எல்லாமே. அவர் வீட்டில் இருந்த சில பத்திரங்கள் முதல் கொண்டு காணுன்ற ஒரு விஷயமும் வந்தது. அது இப்போ வழக்கில் எப்படி இருக்குன்னு தெரியல. அந்த நேரத்தில் என்ன உங்களுக்கு 18 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். இப்போ வந்து காலப்போக்கில் நிறைய மாறி இருக்கும். என்னென்னா இப்போ என்னென்னா ரீல்ஸ் எடுக்கிறன்ற விஷயத்தில் அந்த உள்ளே போயிட்டு அந்த சம்மந்தப்பட்ட அந்த விஷயங்கள் இதெல்லாம் கலைக்கிறது, ரேகை மற்ற விஷயம்லாம் கூட எப்பவும் முடிஞ்சிட்ருக்கோம். அதெல்லாம் இதுக்கப்புறம்லாம் ஒன்றும் அதை ஒன்றும் பண்ண முடியாது. மற்ற ஏதாவது தரவுகள், அந்த கொலைக்கான விஷயங்கள், அந்த மாதிரிலாம் எதுவும் யாரும் பண்ணிடக்கூடாது சொல்லிட்டு தான் போலீஸ் எப்பவுமே பாதுகாப்பாக பண்ணியிருப்பாங்க. அதை தாண்டி இந்த பசங்க போகிறாங்கன்னா அந்த வீடு யாரும் பராமரிப்பு இல்லாமல் இருந்தது. மற்ற அதாவது யாருமே போக முடியாத வீடாக இல்லை, எல்லாருமே போகலாம். ஆனால் யாரும் போக மாட்டாங்க. 3 கொலை நடந்த வீடுங்கிறனால யாரும் பொதுவாக அந்த பகுதிகளுக்கு போக மாட்டாங்க. போகிற போக்கில் வழியில் பார்த்த பசங்க பைக்கில் போகிறோம், காரில் போகிறோம், வீடு ஒரு மாதிரியா இருக்க, அமானுஷ்யம், ஆலமரம், இவங்களுக்கு வார்த்தை ஒன்று இருக்குது, அமானுஷ்யம் அப்படின்னு சொல்லி போட்டால் ரீல்ஸ் எகுறோம். ஒரு மியூசிக் போட்டுவிட்டா போதும், பேய் வந்து நேராக பேசுகிற அளவுக்கு பேய் வந்து டான்ஸ் ஆடன்ற மாதிரிலாம் அவனுக்கு போட்டு விட்டான்னா அதை பார்த்து பயப்படுறவனும் இருக்கிறான், ரசிக்கிறவனும் இருக்கிறான். எப்படி இருந்தாலும் அது பார்க்குறவனு வந்து போயிட்டே இருக்கான ரீல்ஸு எண்ணிக்கை. அந்த எண்ணிக்கையாக இந்த மாதிரி ஒரு பெரிய வழக்கு விஷயத்தையே வந்து போலீஸுக்கும் இந்த சமூகத்துக்கும் எதிராக பண்ணிகிட்ருக்காங்க. என்ன கேட்டால் அந்த ரீல்ஸ் எடுத்தவங்க யாருமே விடக்கூடாது. ஆமாம், போலீஸ் வந்து விடக்கூடாது. ஏன்னா இது வந்து இதை முதல்ல பண்ணியாச்சுன்னா இனிமேல் வந்து எங்கேயும் போட்டு தேவையில்லாத இடங்களில் வந்து ரீல்ஸ் எடுக்கிறது, ஏற்கனவே ஓடுற ட்ரெயினில் எடுக்கிறது, ஆறு, ஏரி, குளம், கடல் எல்லாத்தையும் எடுக்கிறது எல்லாம் பண்ணி செத்து போயிட்டுருக்கானுங்க. இப்போ இந்த மாதிரி கொலை நடந்த வீட்டில் வந்து அந்த வழக்கு விசாரணைக்காக போலீஸ் கட்டுப்பாட்டில் இருக்குது. அந்த மாதிரி பண்ணி சரி இடத்துல போய் எடுக்கிறாங்கன்னா நாளைக்கு இந்த ஆவணங்கள் எதனா காணாமல் போயிடுச்சு, இவங்களோட அதை நம்ம வழக்கில் சேர்க்க முடியும் போலீஸ். இப்போ ஒரு குற்ற சம்பவம் நடந்த இடமா இருக்கு, அந்த போலீஸ் கண்காணிப்புல வச்சிருக்கணுமா இல்லையா? இல்லை, அது ஒரு அளவுக்கு மேலே முடியாது தாய். ஏன்னா உங்களுக்கு முதல்ல வந்து எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரம்பத்திலே 2008 சம்பவம், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 2010 ஜட்ஜ்மெண்ட்டு, அப்புறம் மேல்முறையீடு அதே ஒரு ஆண்டுக்குள்ளே முடிஞ்சிடுச்சு. 2014 அந்த எல்லாமே ஜாமீனில் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட 12 வருஷம், 14லேருந்து இப்போ 26 பேசுகிறோம், 12 வருஷம். இந்த 12 வருஷத்தில் வந்து போலீஸ் தரப்பில் வேகம் பண்ணியிருக்கணும், சிபிஐ தரப்பில் வேகம் பண்ணியிருக்கணும், மேல்முறையீடு போயிருக்கணும். இவங்க ஜாமீனில் வந்தவங்க தான். அது பாருங்க, உங்களுக்கு 12 வருஷம் கழிச்சு இப்போ தான் வந்து 2025 தான் அந்த வழக்கை மறுபடியும் எடுக்கிறதுக்கான ஒரு விஷயம் போய்ட்டுருக்குது. அப்போ அவங்க சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே எங்கே இருக்காங்கலாம் இருக்காங்களோட தெரியாது, போலீஸுக்கே தெரியாது முதல்ல. ஏன்னா ஒரு வழக்கு நடக்கும்போது அந்த சம்மந்தப்பட்ட போலீஸ் வந்து அந்த லிமிட்டில் இருப்பாங்க. 2-3 ஆண்டுகளில் அவங்க வேறு இடத்துக்கு இடம் மாற்றம். சிபிஐயில் மட்டும் அதே தான், சிபிஐ, சிபிசிடி எல்லாமே தான். அந்த பழைய கோப்புகளை கொண்டாந்து அவங்க தட்டி பார்க்கறதுக்குள்ள அடுத்த ஆள் வந்து உட்காந்துரும். ஏன்னா உங்களுக்கு இதில் வந்து இது இல்லை, தொடர்ந்து ஃபாலோ அப் இல்லை இந்த வழக்கில். அப்போ இந்த மாதிரி தான் போகும் அது. ஆனால் போலீஸ் கட்டுப்பாட்டிலேயே எப்பவுமே பார்த்துட்டு இருக்க முடியாது. ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல பிரச்சனை நடந்திருக்க இடம் அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்துட்டு அந்த ஒரு வாசலில் ஒரு அறிவிப்பு பலகை வைப்பாங்க. அந்த கிரைம் சீன் ஏரியான்னு சொல்லிட்டு ஒரு இது ஒன்று கட்டி விடுவாங்க, அவ்வளோதான். அது தாண்டி எப்பவுமே உங்களுக்கு ஆரம்பத்தில் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னா மட்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு வழக்கு, அது என்னென்னா மிகப்பெரிய அரசியல் பிரபலம் இல்லை சினிமா பிரபலம் அந்த மாதிரி ஒரு பெரிய வழக்காக இருக்குன்னா அதிகபட்சம் ஒரு 6 மாதம் 1 வருஷம் வரைக்கும் ஃபாலோ அப் இருக்கும். தேவைப்பட்டால் பக்கத்தில் வந்து அவர் அவுட் போஸ்ட்டு கூட சும்மா போடுவாங்க.
ஆனால் அதே வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்க முடியாது. போலீஸுக்கு வந்து அது ஒரு வேலை மட்டும் கிடையாது. நிறைய பந்தோபஸ்து டியூட்டிலேருந்து லா அண்ட் ஆர்டர்லேருந்து ஏகப்பட்ட வேலை இருக்குது. இப்போ அது வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியா இருக்கு சார். அப்படிலாம் கிடையாது. அது தொல்பொருள் ஆய்வகமா அது. அப்படி கிடையாது. ஒரு கொலை நடந்துச்சுமா, ஓகே. கொலை நடந்து போச்சு. அந்த கொலை நடந்த வீட்டில் இருந்தவங்க 3 பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த வீட்டுக்கு உரிமையாளரே அவர் தான். இப்போ இன்னொரு சந்தேகம் என்னன்னா, குடியிருப்பு பகுதியில் பக்கத்துல இருக்குதா? ஆமா, இப்போ இருக்கு. அந்த பசங்க அத்துமீறி செவுரேறி குடிக்கிறதும் அந்த ரீல்ஸ்ல இருக்கு. இது மாதிரி வேற வீட்டுக்குள்ள நுழைய முடியாது, கண்காணிப்பு கேமரா கூட கிடையாது அந்த தெருவுல? இல்லை, அதாவது உங்களுக்கு கண்காணிப்பு கேமரா முதல்ல வந்து இறந்து போனவரே வந்து அவர் வீட்டுக்கு காவலாளி போடாதனால அந்த இறப்பேன்னு கூட ஒரு நேரத்தில் அந்த இடத்துல பேசினாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவர் தைரியமாக இருந்தார். அது சம்பவம் நடந்துச்சு. அதை பற்றி நம்ம முடிஞ்சு போயிடுச்சு. இதுக்கு பிறகு கூட உங்களுக்கு கண்காணிப்பு கேமரா அது போட்டிருக்காங்கடா, அந்த கண்காணிப்பு கேமரா போட்டிருந்தாலும் அதே பார்க்கறதுக்கு தனியாக ஒரு ஆள் வேணும் இல்லையா? இல்ல சார், இன்னும் அந்த பசங்க அரெஸ்ட் பண்ணாம இருக்காங்க இல்லையா? அரெஸ்ட் பண்ணாமல் இருக்காங்க. இப்போ ரீல்ஸில் வந்த பிறகு கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணுவாங்க. கண்காணிப்பு கேமரா இதுக்கு பிறகு போடுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா பக்கத்து வீட்டில் நுழைய முடியாது. ஏன்னா எல்லாமே குடியிருக்கிறாங்க, ஆட்கள் இருக்காங்க, எல்லா இடத்துலையும் கண்காணிப்பு கேமரா இருக்குது, அதனால் நுழைய முடியாது. இது வந்து யாருமே உங்களுக்கு எதிர்பார்க்கல. ரெண்டாவது அந்த வீட்டு பக்கம் யாரும் போக மாட்டாங்க. இப்போ நம்ம இங்கிருந்து பேசுகிறோம், அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு வந்து 2 தெரு சந்திக்கிற இடம் அது. ஒரு இணைப்பு சாலை தான் அது. அந்த இடத்துல இந்த பக்கமும் உங்களுக்கு வீடுகள், அந்த பக்கமும் வீடுகள், நடுவில் தான் இவங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி எதிர்பக்கம் இருக்கக்கூடிய சாலை, பக்கத்தில் இருக்கக்கூடிய சாலை எல்லாமே வந்துட்டு அந்த வீட்டை யாரும் கண்டுக்காமல் போவாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கொலை நடந்த வீடு, யாருமே கவனிக்கல, பராமரிப்பு இல்லாமல் போச்சு. அது உள்ளே போனால் சாதாரணமாக பார்க்குறவங்களுக்கு பூச்சி இருக்கும், பாம்புகள் இருக்கும், ரொம்ப நாள் கவனிக்காமல் இருந்தா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு போவாங்க. சில பேர் வந்து இந்த பயத்தோடு பார்ப்பாங்க, 3 கொலை நடந்த வீடுன்னு பயத்தோடு பார்ப்பாங்க. அப்போ வெளியிருந்து வரவங்க தான் இதை வந்து ரீல்ஸாக பயன்படுத்தணும், ஒரு மாதிரியா சினிமா மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதுக்கப்புறம் போலீஸ் நேற்றே நம்ம அந்த பக்கம் வந்தேன், போலீஸ் போட்டாங்க. அதனால் இதுக்கப்புறம் நடக்காது. அந்த ரீல்ஸில் வந்த பசங்களையும் என்னென்னு பார்த்துருவாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு தவறான முன்னுதாரணம். இதெல்லாம் வந்து இந்த மாதிரி எடுத்து பண்ணுறது, கொள்றது, இவங்களை விட்டு வைக்கிறதே. ஏன்னா ஒருத்தர் ரீல்ஸ் போட்டு ஃபேமஸ் ஆயிட்டா மற்றவங்களும் நானும் போயிட்டு அந்த ரீல்ஸ் போடணும். டிமாண்டி காலனி வேறு பேர் வச்சுருக்காங்க அந்த வீட்டுக்கு. 2வது டிமாண்டி காலனின்னு சொல்லிட்டு அவர் படம் வந்து இல்லையா, டிமாண்டி காலனின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி 2வது டிமாண்டி காலனி. இந்த மாதிரி இருந்தால் தான் சொல்கிறேன் உங்களுக்கு, இது வந்து தவறான ஒரு முன்னுதாரணம். அந்த கொலை நடந்த விஷயம், அந்த குற்றவாளிகள் அதெல்லாம் தாண்டி இப்போ இது வந்து பேசு பொருளாக இருக்குது. இப்போ இதனாலேயே வந்து போலீஸ் இந்த வழக்கை வேகப்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மறுபடியும் இது வந்து உலகத்தின் பார்வைக்கு இந்த வழக்கு மறுபடியும் வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி ரீல்ஸ் எடுக்கிறதுனால அந்த வீட்டில் என்ன மாதிரியான ஆவணங்கள் வந்து டெஸ்ட்ராய் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் எதுவும் ஆக வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டால் இந்த மாதிரி வழக்கு வந்து உங்களுக்கு காவல் நிலையம், அதிலிருந்து சிபிசிடி, அப்புறம் சிபிஐ, அது மாதிரி 3 படிநிலையை கடந்து போயிருக்கு. அதனால் அவங்க ஆரம்பத்திலே வந்து உங்களுக்கு 2008 to 14 அங்கே இருக்கக்கூடிய ஃபிங்கர் பிரிண்ட்லேருந்து மற்ற வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆவணங்கள்லேருந்து எல்லாமே போலீஸ் கண்ட்ரோலில் கொண்டு போயிட்டாங்க. என்ன அந்த வீட்டில் மிச்சம் கேட்டிங்கன்னா படங்கள். அதாவது ஒரு முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் அவருடைய காலத்தில் ஒரு வந்து அரசு துறையில் இருந்திருக்காரு. அவருக்கு ரொம்ப நட்பாகவும் இருந்திருக்காரு. அந்த புகைப்படங்கள், அப்புறம் திருமுருக கிருபானந்த வாரியாருடைய சொற்பொழில் போய் கலந்துட்டுருக்கார், அந்த ஒரு படங்கள், அது மாதிரி மிகப்பெரிய ஆளுமை கூடலாம் இவர் இருந்த புகைப்படங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அந்த வீட்டில் அப்படியே மாட்டிருக்கும். அதை வந்து போலீஸ் கொண்டு போகாது. 2வது இவருடைய அந்த டேபிள், சேரு, ட்ராயரு, அந்த மாதிரிலாம் அன்றாட பயன்படுத்தக்கூடிய அந்த பொருட்கள் அதெல்லாம் கலைஞ்சு கிடக்குது. ஏன் கலைஞ்சு கிடக்குதுன்னா இந்த மாதிரி வந்து ரீல்ஸ் வந்தனால நம்மளுக்கு தெரிஞ்சுது. ரீல்ஸே இல்லாமல் எவ்வளோ பேர் உள்ளே போய் திருடிட்டு போனாங்கன்றதுலாம் தெரியாது. அது ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா கண்காணிப்பு கேமரா இல்லைன்னும் போது இவங்க போன ரீல்ஸ் நோக்கத்தோடு தான் போனாங்க. அந்த ரீல்ஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் படுக்கையில் வந்து நிறைய ஃபோட்டோஸ் செதறி இருக்கும். அப்போ அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து ஆல்பம்லாம் செதறி இருக்குது. அது யார் எடுத்து போட்டாங்கன்றலாம் தெரியாது. ட்ராயர்லாம் திறந்துருக்குது. அதில் ஏன்னா தேடி பார்த்தாங்களா? இது வந்து நம்ம இப்படிலாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆரம்பத்தில் வந்து போலீஸ் தான் அதெல்லாம் பார்த்துருக்கோம். ஏன்னா ஆவணம் ஏன்னா இருக்கா, வழக்குக்கான்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ரீல்ஸில் அதெல்லாம் பார்க்கும்போது இவங்களும் சேர்ந்து பார்த்த மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு, மற்றபடி ஆவணங்கள் கலைஞ்சி போகிறதுக்கு செதஞ்சு போகிறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை. அந்த நேரத்தில் எல்லாமே முடிச்சுட்ருப்பாங்க. இப்போ என்னென்னா உங்களுக்கு அந்த வீட்டில் நிற்கக்கூடிய அந்த காரு, வேறு என்ன அந்த மற்ற பொருள்கள் இதெல்லாம் சேதமாகிறது, வீட்டில் ஃபோட்டோஸ் கண்ட இடத்துல செதறி கிடக்கிறது, ஒரு வீட்டுக்குள்ளே அத்துமாரி இன்னொருத்தருடைய வீடு, அது வாழறாங்க வாழலை சம்மந்தம் தேவையில்லாத விஷயம். அந்த வீட்டில் போயிட்டு இந்த மாதிரி ரீல்ஸ் எடுத்து அந்த ரீல்ஸ் மூலமாக புகழ் பெறணும்
அப்படி நினைக்கிறதே ஒரு தவறான ஒரு மனநிலை. அது ரெண்டாவது அவங்களுக்கும் உயிருக்கு ஆபத்து. இந்த மாதிரி வழக்குகள் வந்து பண்ணுறது சட்ட சிக்கல் ஏற்படுத்த கண்டிப்பாக அந்த ரீல்ஸ் எடுத்தவங்க எல்லாமே வந்து குற்ற வழக்கில் போலீஸார் சேர்க்கணும். அப்போ தான் நாளைக்கு பயம் இருக்கும். வேறு யாரும் அது மாதிரி பண்ண மாட்டாங்க. இப்போ பத்திரங்கள் எல்லாமே காணாம போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்கல்ல சார்? ஆமாம், அது ஆரம்பத்தில் கொலை நடந்தப்போ. அதை விற்க முயற்சி செஞ்சிருந்தாங்கன்னா குற்றவாளிகள் மாட்டி இருப்பாங்களா சார்? இல்லைம்மா, அப்படி இல்லைம்மா, அது அப்படி இல்லை. அந்த நேரத்தில் உங்களுக்கு திருடு போனது போலீஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணதே வந்து தங்கம், வைரம், வெள்ளி, நகைகள் மற்றும் அணிகலன்கள். இது இல்லாமல் வீட்டில் இருந்து கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் இதான் காணும்னு சொன்னாங்க. அதில் வந்து டாக்குமெண்ட்ஸ்ன்றபோது நம்ம பத்திரமா அதை புரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான். அது வந்து உங்களுக்கு அந்த மாட்டினாங்க இல்லையா, அவங்ககிட்ட வந்து கொஞ்சம் ரெக்கவரி பண்ணாங்க. அந்த கார் டிரைவர் சதீஷ்குமார் அவர் தான் வந்து சில வாக்குமூலம்லாம் கொடுத்தாரு. அப்போ கொஞ்சம் ரெக்கவரி பண்ணாங்க. அது எவ்வளோ தூரம் ரெக்கவரி ஆச்சு அப்படின்ற விஷயமே வந்து முழுமையாக வரத்துக்கு முன்னாடியே தான் இந்த வழக்கில் நாங்கள் குற்றவாளிகள் இல்லை, செஞ்சவங்க வேறு ஆள் அப்படின்னு சொல்லி இவங்க முறையீடு பண்ணுறாங்க. கேஸு மொத்தமாக ஊற்றிக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லாமே ஜாமீனில் வந்துடுறாங்க. கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆக போகுது. இதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க பத்திரத்தை யாருக்கு விற்றாங்க, நகைலாம் அவங்ககிட்ட எவ்வளோ வாங்கினாங்க, எவ்வளோ நகை போலீஸ் ரெக்கவரி பண்ணிச்சு, ரெக்கவரி பண்ணால் அதை யார்கிட்ட கொண்டு கொடுக்கும். ஏன்னா ஒரே நேரம் கோர்ட்டில் தான் ஒப்படைக்கணும். அரசு கருவூலத்தில் தான் அந்த ரெக்கவரி பொருள்லாம் ஒப்படைக்கணும். இந்த மாதிரி தான் இருக்குது நிலவரம். அதனால் இந்த வழக்கிலே வந்து இன்னும் வந்து ஒரு கிளியர் கட்டாக வரல. கவர்மெண்ட்டுக்கும் அது சரியாக யாருக்கும் பதில் சொல்கிற மாதிரி இல்லை அந்த வழக்கு விஷயம். இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி தாய். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.